கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட ரூமர்ஸ் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. அவங்க பேன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இருப்பினும் ஒரு சில பாசிட்டிவான நியூஸும் இருக்கு, நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. ஆர்சிபி டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மூலியமா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, நீதிமன்றத்துல அவங்க கேட்ட கேள்விகள் என்ன, ஃபைனலா என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கறத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீதிமன்றத்தில் கேட்ட கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே போலீஸ் தரப்பு ஒன்று, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் தரப்பு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு சில பேர் அரெஸ்ட் ஆனதான் நம்மளால வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எங்களான நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் சொன்னோம், அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்ற மாதிரியான கேள்விகள், எதுக்காக ஏற்பாடு பண்ணீங்க, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் பண்ணீங்க, அப்படி வந்தாங்கன்னா அதற்கான முதலுதவிகள் உங்ககிட்ட இருக்கா, எத்தனை விதமான ஆம்புலன்ஸ் இருந்தது, ஸோ எவ்வளோ தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸோ எவ்வளோ தூரத்தில் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க கூகுள் சர்ச் பண்ணா பார்க்கலாம். அண்ட் தமிழ் நியூஸ் சேனல்ஸ்ல நிறைய கவர் பண்ணியிருக்காங்க, நீங்க போனீங்கனாலே பார்க்கலாம். ஏகப்பட்ட பிக்சர்ஸ் அது ரிலேட்டடா வந்திருக்கு. இவ்வளவு கேள்விகள் நீதிமன்றத்தில் சர மாதிரியே வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு கைஸ். அதாவது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான் ஒரு உற்சாகத்துல அந்த ஒரு ட்வீட்டையும் அந்த ஒரு போஸ்டையும் போட்டாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல. சிம்பிளா சொல்ல போகணும் அப்படின்னா, ஸோ செவ்வாய்க்கிழமை நைட்டு அவங்க கோப்பையை வின் பண்றாங்க. ஸோ புதன்கிழமை பரேட் நடத்துறோங்கிற மாதிரி நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதன்கிழமை மத்தியானம் இல்ல முடியாது, தயவு செஞ்சு பரேட் நடத்தாதீங்க, நாங்க அனுமதிக்கல, எங்களால கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மணி பக்கம் பரேட் கண்டிப்பா நடக்கணுங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை போடுறாங்க. ஸோ ஓவராலா ஃபுல் மிஸ்டேக் அப்படிங்கிறது கரெக்டா ஆர்சிபியை கார்னர் பண்ற மாதிரி தான் இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஓவராலா ஆர்சிபி ரிலேட்டடாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அரெஸ்ட் ஆயிருக்காங்க. சில பேர் ஆர்சிபி அணி விற்பனைக்கு, ஆர்சிபி அணி சேலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இப்போ 100% சுவர் கிடையாதுங்கிற மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லியிருக்காரு. எஸ், மற்ற விஷயங்களை பத்தி ஒரு வாயை திறக்கல, கேஸ் போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி அவர் எதுவுமே சொல்ல. ஆனா ஆர்சிபி அணியை விற்க போறாங்களாமே, உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அது மட்டும் போய், அதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு எந்த நியூஸும் வரல. எஸ், அந்த மாதிரியான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, நானும் பார்த்தேன். ஆனா ஆர்சிபியை விற்கிற மாதிரி ஐடியா எங்களுக்கு எப்பவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா மற்றபடி சரி ஓகே, கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஸோ ஆர்சிபி அணியோட அடுத்த கட்டம் என்ன, இந்த மாதிரி பேங்க் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறதான் கேள்வி. எஸ், அப்கோர்ஸ் ஒரு தீர்ப்பு நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா ஒரு 3 மாசம் 4 மாசம் இழுத்தடிச்சது நம்ம பார்த்திருக்கோம். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இழுத்தடிச்சது பார்த்துக்கோம். ஸோ உடனடியா தீர்ப்பு அப்படிங்கிறது வருமானங்கிறத டவுட் தான். ஆனா ஆர்சிபி பேஜ் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட குவைட்டா தான் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லி ஆகணும். நான் இந்த வீடியோ வந்துட்டு மண்டே ரெக்கார்ட் பண்றேன், அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ குவைட்டா தான் இருந்திருக்காங்க. பெருசா போஸ்ட் அப்படிங்கறத போடல. ஸோ பக்ரீத் வந்துச்சு, ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் வந்துச்சு, இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே போஸ்ட் அப்படிங்கறத போடுவாங்க. அட்லீஸ்ட் ட்ராஃபி செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காவது போஸ்ட் அப்படிங்கறது வந்துட்டு அவங்க சைட்ல இருந்து வந்திருக்கணும். ஆனா வரல அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஆர்சிபி அணியோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ பேன் இல்லையா அப்படிங்கிறது இன்னும் 100% டிசைட் ஆகல காய்ஸ். இப்போதைக்கு ஃபைனலா சொல்ல வேண்டிய விஷயம் ஆர்சிபி மேலதான் தப்புனுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. சில பேர் வந்துட்டு சிஎம் பண்ணியிருக்கணும், கவர்மெண்ட் பார்த்துருக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க உற்சாகத்துல ஆரம்பிச்சதுனால தான், ஸோ அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ பிரச்சனை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆனது ஆர்சிபி கிட்ட இருந்தா. அவங்க ஒரு உற்சாகத்துல நம்ம 18 வருஷத்துக்கு அப்புறம் அடிச்சிருக்கோம், இதை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணணும், இந்த உலகமே திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த போட்டாங்க. ஆனா உண்மையாலுமே உலகம் திரும்பி பார்த்துச்சு. ஆனா அது உங்களுடைய கோப்பைகளை இல்ல, தப்பான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். என்னதான் நஷ்ட ஈடு இதெல்லாமே கொடுத்தாலுமே இந்த விஷயத்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. கரெக்டான ஒரு முடிவு கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ இப்போவும் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேன்ஸ் மாதிரி அந்த கன்னடிகாஸ் இல்லை. அவங்க போடுற ஆட்டமா ரோட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, சரமாரியா போலீஸ் முன்னாடி டான்ஸ் ஆடுறது, ஆட்டோ முன்னாடி ஆடுறது, ஸோ பைக்ல போறக்கூடிய ஃபேன்ஸை டிஸ்டர்ப் பண்றது, ஸோ ரொம்ப முக்கியமா அந்த போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்துட்டு போறது, கார் மேல டான்ஸ் ஆடுறது, ஒரு மால்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் அவங்க வந்துட்டு அதை அனுபவிச்சுட்டு ஆகணும். தமிழ்நாட்டில் ஜென்யூனா இங்க நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா அங்க அப்படி இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓவராலா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப நீங்க கமெண்ட்ல சொல்லாம தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.